இது இந்திய அரசியல்லே ஒரு திருப்புமுனையான கூட்டம். ஏன்னா, இன்னைக்கு வந்து மத்தியில ஆளுகிற பாஜக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வலுப்படுத்துகிறதுக்கு 2 விதமான உத்தியை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பாப்புலிசம்ன்ற ஜனரஞ்சகவாதம். 2வது வந்து அதிகாரத்தை குவிக்கிற சென்ட்ரலைசேஷன். இந்த 2யும் எதிர்கொள்கிறதுக்கு தேசிய கட்சிகளால் அந்த அளவுக்கு முடியாது. இன்னைக்கு அதனால தான் காங்கிரஸ் வந்து இதை எதிர்கொள்கிறதுல ரொம்ப தடுமாறுகிறார்கள். அப்போ அதுக்கு சரியான மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் தான், கூட்டாட்சி முறை தான். அந்த கூட்டாட்சி முறையை முன்வைத்து பேசும்போது பாஜகவால் எந்த பதிலையும் சொல்ல முடியாது. இதை சரியான அந்த உத்தியை இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார். இன்றைக்கி இந்திய அரசியலையே ஒரு மறுவார்ப்பு செய்கிற, ரீடிஃபைன் பண்ணுகிற ஒரு பணியை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இந்திய அரசியலில் மாறி இருக்கிறது. இது வெறும் இந்த கூட்டம் என்பதோடு முடியாது. அடுத்து வருகிற மாநில தேர்தலாக இருந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த திட்டங்கள் தான்.